சொல்லிடுவான், இந்த அஜய் சேகரி மன்னிக்கவே மாட்டான், அவனுக்குலாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்ட்டான். மன்னிப்பே கிடையாது அவங்களுக்குலாம். என்னவோ தெரியலப்பா, மன்னிப்பு கிடையாதுன்ட்டா. வேணா ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துருவான்ட்டா, பர்மிஷன் லெட்டர் ஒன்று எழுதி கொடு, எனக்காவது மன்னிப்பு கிடைச்சிருமா. இப்போ நீங்க எல்லா டைமும் இங்க வரீங்க, நான் உங்களை பார்த்து அங்கே வரணும், அதுதானே உங்களுக்கு ஐடியா. அதுக்கு தானே என்ன கூப்பிடுறீங்க. வரேன் வைங்க, வரேன் வைங்க. எல்லா டைமும் நீங்க கோயம்புத்தூர் வரீங்க, அதனால இந்த டைம் இப்படி வரணுமா, அதானே உங்களுக்கு பிரச்சனை. வைங்க வரேன். சேகர் கல்யாணத்துக்கு தான் போனேன். சேகர் கல்யாணத்துக்கு நான் சரகடி கூட 4-5 வருஷம் சரகடி கூட இருக்கேன். சேகர் கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும் பிடிப்போம், ஃபுல்லாக பிடிச்சிட்டு கல்யாண மண்டபத்தில் படுத்து நடு வழியிலே படுத்து போனாங்க. சட்டைலாம் கைட்டு போட்டு வாந்தி எடுத்து நடு மண்டபத்திலே வந்து கிடப்பாங்க. சண்டெல்லாம் போட மாட்டான், எதுவும் சண்டெல்லாம் போட மாட்டான். போதும் எழுப்பி ஆட சொல்லுவான், ஆடு செப்பு போடு, சும்மா செப்பு போடுற அப்படியே. சண்டெல்லாம் போட மாட்டான், ஸ்டெப்பு போட சொல்லுவான். போட ஒரு ஸ்டெப்பு போட்டு ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்வான். ஒரு ஸ்டெப்பு போட்டு விடுவான். நம்ம 2 பேரும் பார்த்து சொல்லி போட்டு போட வேண்டியதான் ஒரு ஸ்டெப்பு. அஜய் நெய்வேலிக்கு வர்றதுக்கு ஆட்டோவை வீட்டில் விட்டு வரலாமா இல்லை பார்க்கிங்கில் போட்டு வரலாமா சேஃப்டியா? ஆட்டோவை வீட்டில் விட்டு வந்தா பார்க்கிங்கில் போட்டு வரட்டா?